கனடாவின் ஒன்டாரியோவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ஏஜாக்ஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 வீடுகள் மற்றும் பல வாகனங்கள் குண்டுகளால் சேதமடைந்ததாக டர்காம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 18 அதிகாலை 12:40 மணியளவில் அப்ஸ்கோட் மற்றும் வில்லர் அவென்யூ பகுதிக்கு அருகில் ஆயுதம் வைத்திருந்த நபர் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்ற வேளையில் ஆயுததாரிகள் தப்பியோடியுள்ளனர். அங்கு பல வெற்று தோட்டாக்களால் போலீசாரினால் மீட்கப்பட்டன. இதன்போது 2 வீடுகளும் வாகனங்களும் குண்டுகள் தாக்கியதில் சேதமடைந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டின் போது வீடுகளில் வசிப்பவர்கள் உள்ளே இருந்தாலும் யாருக்கும் உடல் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது டர்காம் போலீசார் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 ஆண்களை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அந்த நேரத்தில் அவர்கள் கருப்பு உடை அணிந்திருந்ததாகவும் கருப்பு நிற காரில் இருந்ததாகவும் அதிவேகமாக அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை டொரண்டோ குயின்ஸ்கேவ் வெஸ்ட் மற்றும் ஹார்பர் ஸ்கொயர் அருகே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அதிகாலை 12:14 மணியளவில் இடம்பெற்றதாகவும் சொற்ப நேரத்தில் சந்தேகத்தில் உள்ள ஒருவரை போலீசார் அருகில் இருந்து கைது செய்ததாகவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து தோட்டாக்கள் ஏற்றப்பட்ட நிலையில் உள்ள துப்பாக்கி மீட்கப்பட்டதாகவும் போலீசார் கூறினர்.